ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேஸ் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சிக்கன் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிக்கன் பக்கோடா செய்ய நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன், அரைச்சி வச்சிருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கணும். பச்சை மிளகாய் 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கியது, கடலை மாவு 4 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். முதல்ல சிக்கனை எடுத்து வச்சிருக்க சிக்கன்ல நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கரம் மசாலா தூள், அரிசி மாவு, கடலை மாவு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாமே நல்லா பிசைஞ்சிக்கணும். சிக்கன் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கூட கட் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி. ஆனால் நான் அரைச்சி தான் போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லா மசாலாலாம் அதில் உள்ளே நல்லா சேரும். அதனால் நான் அரைச்சி தான் எல்லாமே நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இப்போ இதை ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதை வறுத்து எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கணுங்க. லைட்டாக கலர் மாறுது. உங்களுக்கு இன்னும் கலர் வேணும்னா நீங்கள் கேசரி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கலர் நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு, நான் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கிறேன். பாருங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. இப்போ எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் பக்கோடா சூப்பராக தயாராகிடுச்சு. தேங்க்யூ.